ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரியா ரெக்கார்டிங் சைக்கோ பார்ட் 8 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒன் தேங்க்கு சாப்பாடு தான் கொண்டு போயிருப்பா. பட் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸு எல்லாருமே பார்த்துட்டு ஒயின் வர கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பா. அது இல்லாமல் அவரோட ஸ்கின் வந்து மற்றவங்கள விட கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்குமா. ஸோ அவள் கையில் வேறு சாப்பாடு பேக் இருக்கும். ஸோ எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு தீவிரவாதி, ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வேறு இதில் சேஃப்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 8. டேய் என்னடா சொல்கிறீங்க? அப்போல்லாம் ஒன்றும் இருக்காதுடா. யாரா ஃபஸ்ட்டு முதல்ல காமிக்கிடாத. பாஸ் பாஸ் அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃப் ஆங்க. எங்களுக்கு உங்கள் சேஃப்டி தான் முதல்ல முக்கியம். எனக்கு தெரிஞ்சு பாம்பு 1 2 இருக்காதுன்னு நினைக்கிறேன். 4 5 வச்சுருப்பான். ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தாலே ரொம்ப வினோதமாக இருக்குது. என்னது பொண்ணா? ஒரு பொண்ணாடா டெரரிஸ்ட்டாக இருக்க போகிறா? யாருக்கு தெரியும்? அது வேறு ஏதாவது ஒரு உயிரினமாக இருக்கலாம், இல்லை பையனே பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கலாம். யாருக்கு பாஸ் தெரியும்? ஃபஸ்ட்டு உங்கள் சேஃப்டி முக்கியம். உங்களை நாங்கள் பாதுகாத்தே தீருவோம். ஐயோ டேய் என்னடா ஃபஸ்ட்டு காமிங்கடா. எப்பட்றா நீங்கள் ஷுவராக சொல்லிகிட்டு இருக்கீங்க? அதான் ரீசெண்ட் டேஸில் விளம்பரம்லாம் பார்க்குறீங்கல்ல டிவியில், இந்த மாதிரி தானே வந்துட்டுருக்கு. டேய் காமெடி பண்ணாதீங்கடா, காமிங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. அப்போ தான் தேங்குமே டேப் வாங்கி பார்க்குறான் யார் அப்படின்ட்டு. பார்த்தா ஒயன் தான். எல்லோரும் சுற்றி வலிச்சு ஒயனை நின்றுட்டுருக்காங்க. அதுவும் கண்ணெல்லாம் வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஒயனுக்கு அது கண்ணுனே ஃபஸ்ட்டு தெரில. அவள் அப்படியே சுற்றி முற்றி எல்லாரையும் பார்த்துட்டு எதுக்கு எல்லோரும் என்ன சுற்றி நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கா. அங்கே டேப்பில் ஒயன் தான் அப்படின்ட்டு தேங்க் பார்த்ததோ தேங்க் வருதே கோவம். டேய் இவன் என் பொண்டாட்டிடா, இவளை ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லோரும் ஃபஸ்ட்டு அவகிட்டேருந்து தள்ளி போகணும். துப்பாக்கி வச்சு ஏன் பொண்டாட்டியை மிரட்டிட்டு இருக்கீங்க? எவ்வளோ தைரியம் உங்களுக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கத்த. அப்போ தான் அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியுது, என்னது இது நம்ம பாஸோட ஒய்ஃப், அப்போ நம்ம மேடம்மா அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கீழே நிற்கிறவங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் போலப்பில்ல. தேங்க எப்படி மாடிப்பள்ளிருந்து கடற்கடன்னு இறங்கி வரான். தேங்க பார்த்து வான் தேங்க அப்படின்னு கிட்ட போனால் எல்லோரும் கிட்ட போகாதீங்க, நாங்கள் சுற்றுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு என்னது சுற்றுவீங்களா? எதை வச்சு சுடுவீங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கா. தேங்க உடனே கத்துறோம். எல்லாரும் விட்டு தள்ளி போங்க, எல்லோரும் தள்ளி போங்கன்னு சொன்னேன். தேவையும் பொண்டாட்டிடா, தள்ளி போங்கடா எல்லாரும் அப்படின்னு கத்தும் போதா எல்லாருமே என்னது இது நம்ம மேடமா, தேங்க்ஸோட ஒய்ஃபா, என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாண்டா வளர்க்கனீங்களா, தள்ளி போங்கடா அப்படின்ட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வாயனை பார்த்து நல்லா இருக்குல்லடி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, யாராவது ஒன்று சொல்லிட்டாங்களா என்ன? ம் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு பசிக்குன்னு சொல்லி நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த லஞ்ச் பேக்கை காட்டுறா. அப்படியே தேங்க அதை வாங்கிட்டு எல்லாரும் இப்படியே திரும்பி பார்க்குறா பாடிகார்ட்ஸ் எல்லாரையும். இதாடா உங்களுக்கு வெடிகுண்டு? இதில் 4 5 என் பொண்டாட்டி எனக்கா 4 5 சாப்பாடு தான் எட்டு வந்திருக்கா. அட பாவீங்களா, இதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஆஃபீஸே பரபரப்புறன்னு ஆக்கிட்டீங்களே, விளங்குவீங்களா அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கும் போல். அவனுங்க வேறு ஒரு படை கூட்டிகிட்டு வரானுங்க. தேங்க தான் எல்லாருக்கிட்டையும் மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு ஒரு வழி ஆயிட்டான். அப்படியே பிடிச்சி எல்லாரையும் கிழிக்கிறான். எவ்வளோ தைரியம் தான், ஏன் பொண்டாட்டியை பார்த்து இப்படிலாம் சொல்லியிருப்பீங்க? இல்லை சார், உங்களை தேடி வர்றது எல்லாமே ஒரு மாடர்னாக ஒரு மாதிரி கேர்ள் தான் வருவாங்க. ஒரு ஹோம்லியாக அப்ராணியாக ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அழகாக வேறு இருந்தாங்களா, அதான் டவுட் ஆகிட்டோம். நல்லா வாயில் வருதுடா, நல்லா வருது, சொல்ல வேணான்னு பார்க்குறேன். இத்தனை வருஷம் கூட வேலை பார்த்துருக்கீங்க, நேர்மையானவங்கன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் எல்லாரும் வேலையை விட்டு தூக்கியிருப்பேன். போனா போதேன்னு வேலையில் வச்சுருக்கேன். ஒழுங்காக இருக்க கற்றுக்கணும், புரியுதா? இதுக்கு அடுத்து டெரரிஸ்ட்டு மண்ணாங்கட்டி ஏதுன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்வேனே தெரியாது. செம்மையாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? இதான் பர்சனல் லாஸ் வார்னிங். சாரி பாஸ், இதுக்கு அடுத்து இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஏன்டா சாரி சொல்கிறீங்க? போங்கடா, போய் என் பொண்டாட்டி போய் மன்னிப்பு கேளுங்கடா. அவ்வளோதான் டெரரிஸ்ட் நடித்து ஒரு நேரமாக அந்த பிள்ளை அங்கே நிற்க வச்சிங்க, போங்க போய் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது வரிசை எல்லோரும் வந்து வாங்கிக்கிட்டேன். சாரி மேம் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. வாயனா ஐயோ எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இன்னுமே அவள் ஒரு டெரரிஸ்ட்டு, அவள் கையில் பாம்பு இருந்தது அப்படின்ட்டு இவனுக்கு பண்ண பில்டப் எதுவும் அவளுக்கு தெரியல. கன் பாயிண்டில் நிற்க வச்சது கூட தெரில, அவங்க கன் பாயிண்டில் தான் நிற்க வச்சுருக்காங்கண்ணா. அந்தளவுக்கு பிள்ளை பாவம் இன்னசென்ட்டு. ஸோ அதனால் ஏங்க அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கா. தேங்காய் பார்க்குறான். என் பொண்டாட்டி எவ்வளோ அப்புறாணி, அதை வச்சு நீங்கள் ஃபன் பண்ணுதுங்களே பாவம். சரி போங்கடா அப்படின்ட்டு வாயனை கூப்பிட்டு வச்சு, இவ்வளோ நேரம் இங்கே என்ன ட்ராமா நடந்தது, ஏதாவது உனக்கு புரிஞ்சதா? ஒன்றுமே புரியல. எல்லோரும் என்னை சுற்றி நின்னாங்க, இப்போ வந்து சாரி கேட்குறாங்க. எதுக்குங்க இப்படிலாம் கேட்குறாங்க? அடி போடி மக்கு, இவ்வளோ வாடி நீ மக்கா இருப்ப, உனக்கு ஒன்றுமே தெரியாதா?
ம்ஹ்ம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதே! அத்தை சாப்பாடு கொண்டு வந்து உங்களுக்கு குடுக்க சொன்னாங்க. குடுத்துட்டு அதே கார்ல ஏறி வாம்மா, நான் வந்து ஷாப்பிங் மால்ல இருப்பேன். நம்ம ஷாப்பிங் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு நான் போகலான்னு சொல்லி வந்தேன். எல்லாரும் என்ன சுத்தி வந்து நின்னுக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. ஸோ நானும் அவங்க நின்னாங்களேன்னு சொல்லிட்டு நானும் அமைதியா நின்னுட்டுருந்தேன். அவ்வளோதான். ஏன்டி கன்னெல்லாம் எடுத்து காமிச்சாங்களேடி! ஓ! அதான் கன்னா? நீ இதுக்கு முன்னாடி கன்ன பார்த்ததில்ல. பார்த்ததில்ல. டிவில கூட பார்த்ததில்ல. ஏங்க நான் டிவியே ஃபர்ஸ்ட்டு பார்த்ததில்லங்க. நான் எங்கிட்டு இருந்துங்க கன்ன பார்க்க அப்படின்ற மாரி அவ கேட்குறா. தேங்க்கு. சிரிக்கவா? இல்ல தலையில அடிச்சு அளவான்னு தெரில. அவன் அப்படியே உட்காந்து அவளையே வேக்க வேக்க பார்த்துட்ருக்கான். அவ ஏங்க இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தேங்க் ஒண்ணும் சொல்ல முடியாம, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சும்மா நெனச்சேன். சரி எனக்கா என்ன பண்ணி கொண்டு வந்திருக்க? ஆ உங்களுக்காண்டி நானே குக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி எனக்கு ஒரு ஊட்டி விட மாட்டியா? இல்லையே டைம் ஆயிடுச்சு. நான் அத்தைய பார்க்க போணுமே. ம். அவ்வளோ முக்கியமா உங்க அத்தைய பார்க்க போற? ஆமா. அவங்கள பார்க்க வேணாமா? அவங்க ஆல்ரெடி ஷாப்பிங் மால் வர சொன்னாங்கல்ல. ஸோ நான் போறேன். நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஐயோ! ஏய் என்ன தேடி நீ இவ்வளோ தூரம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கடி. ஒண்ணுமே குடுக்காம போற? அதான் சாப்பாடு குடுத்தனேங்க. இது மட்டும் போதுமா? என் தங்கச்சி உனக்கு எதுவும் சொல்லிக் குடுக்கலையா? அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, இப்ப நம்ம கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணணும்ல. நான் எப்படி பண்றது அப்படின்னு தெரியாம, அவ வெட்கப்பட்டுட்டே அப்படி நின்னுட்டுருக்கா. தேங்காய் அப்படியே பார்க்குறான். என்ன வெட்கப்படுறா அப்படின்ற மாரி பார்த்துட்டு, "என்னடி புதுசா வெட்கலாம் படுற? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் குடுத்தா?" "உங்க தங்கச்சி தான் சொல்லிக் குடுத்தா." "இப்ப நீ எதுக்கு வெட்கப்பட்ட?" "இல்ல நான் எதுக்கும் படலையே." "இல்ல எதுக்கோ பட்ட. ஆனா என்ட்ட ஒத்துக்க மாட்டேங்கிற. அதானே?" இல்லைங்க எனக்கு அத்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த திங்கிங் இருக்கு. ஸோ அதனால நான் கிளம்பவா? கொன்னையே புடுவேன் போனேன்னு வச்சுக்கோயேன். நீ வா. வந்து எனக்கு ஒரு கிஸ்ஸு, இல்லை ஒரு ஹக்கு, ஏதாவது ஒன்று க்யூட்டாக பண்ணிட்டு போடி. எனக்கு அதெல்லாம் வராதே. ஏ நீயே ஃபஸ்ட்டு க்யூட்டாக தாண்டி இருக்க. நீ எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு அழகா தான் இருக்கும், க்யூட்டாக தான் இருக்கும். அதுவே தெரியாமல் இப்படி அலையிற பார்த்து எனக்கு அதாண்டி காண்டாகுது அப்படின்ட்டு அவனே வாயினை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். எனக்கு இந்த கிஸ்ஸே ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்குது. அவள் அப்படியே கிஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறா. தேங்க தள்ளி விட்டுட்டு இல்லை எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு போயிட்டுருக்கா. தேங்க ஒரு இடத்துல கோவம் வருது. ஏய் சொல்லிட்டே இருக்கேன் கிஸ் பண்ணலான்னு முட்டு போயிட்டுருக்க. அதான் உனக்கு பண்ண தெரியலனா நான் பண்ணுறேன்லடி அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே தேங்குன்னு சொல்லிட்டு யாரோ 2 பேரும் கேபினை திறந்துட்டு வராங்க. வாயின்னு அவங்கள பார்க்குறா. அதுங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ரொம்ப ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்குதுங்க அந்த 2 பொண்ணுங்களும். அப்படியே எனக்கு ஒன்றும் புரியல யார் இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. தேங்க வர இடி நான் உங்களை சாயங்காலம் தானே வர சொன்னேன் இப்போவுமே வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அதுங்க ரெண்டும் அப்படியே வாயின் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு தேங்க மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என்னாச்சு தயம் நாங்களும் எனக்கு போர் அடிச்சிட்டோமா என்ன? இவ்வளோ அழகான பொண்ணை எங்கேருந்து பிடிச்ச? பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்தா பட்டிக்காடு மாதிரி இருக்குது. ரொம்ப இன்னசென்ட்டு போல். எப்படி உன் வலையில் விழுந்துட்டாலா என்ன? இல்லைனா உனக்கு ரீசெண்ட் டேஸில் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். உன் ஒய்ஃபா என்ன? ஆமாம்மா என் ஒய்ஃபு தான் அப்படின்ட்டு அவனும் அசால்ட்டாக சொல்கிறான். எனக்கு வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தேங்க வந்து சரி போ, அதான் எங்கள் அம்மா உனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னீல, கிளம்பு கிளம்பு போ போ. நான் போட்டுமா? இவ்வளோ நேரம் போகிறோம் துடிச்சிட்டு இருந்த, இப்போ என்ன போட்டுமான்னு கேட்டுட்ருக்க போ. ஆ சரி அப்படின்ட்டு அவள் வாசல் வரைக்கும் போகிறா. போயிட்டு ஒரு செகண்ட் அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த பொண்ணுங்க வாயின் எடுத்துகிட்டு வந்துருப்பாளே சாப்பாடு, அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதுங்க உட்காந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. அதை பார்த்ததும் வானுக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு போல். அப்படியே போனவன் திருப்பி குடுகுடுன்னு அந்த பொண்ணுங்கக்கிட்ட வந்து அந்த சாப்பாடெல்லாம் பிடுங்கிக்கிட்டு, இங்கே பாருங்க இது நான் உங்களுக்காண்டி பண்ணல. உங்களுக்கு பசிக்குதுன்னா அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இதை நான் இவருக்காண்டி தான் பண்ணேன். இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஓ அப்படியா குழந்த, நீ சொன்ன நாங்கள் கேட்டுக்கணுமா? மொட்டு போடி, அதனால் நாங்கள் தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அதுங்க வேணுக்குனே பிடுங்குது. வேணா என்ன பார்த்துட்ருக்கீங்க? நான் உங்களுக்காண்டி தானே இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்தேன். இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் வேறு சாப்பாடு இருக்குன்னு சொல்கிறேன்ல, அதை சாப்பிட வேண்டியது தானே. நான் உங்களுக்காக பண்ணதில்ல. விடு, அவ்வளோதான் சாப்பிட்றாளுங்கள, சாப்பிட்டு போட்டோம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். அங்கே பார்த்தியா பீஸா, அதைத்தான் சாப்பிட்டேன் சரியா? ஸோ இந்த சோறு வேஸ்ட்டாக போகிறதுக்கு
அவங்களாவது சாப்பிட்டு போட்டோம். எனக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ விட்றி அவங்களாம் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்றான். எனக்கு அவ்வளோதான் மனசே ஒரு மாதிரி உடஞ்சி போச்சு. அப்படியே அந்த சாப்பாடு பாக்ஸ்லாம் கீழே வைக்கிறா. அதுக்கு ரெண்டு சிரிச்சுக்கிட்டே எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டே தேங்க இப்படி தான் சொல்லுவான்னு. அதான் நாங்கள் எடுத்து சாப்பிட்றதா போனோம். நீ என்ன ஓவரா சீன் போடுற? ஹாலையும் மண்டையும் நாங்களாம் தேங்க கூட 2 இயர்ஸாக பழகிட்டுருக்கோம். எங்களுக்கு அவனை பற்றி டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ தான் ஒய்ஃபை ஜாயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். போக போக உனக்கே புரியும். நீங்களாம் ஃபஸ்ட்டு யார்? ஓ, நாங்களா யாரா? தேங்க்ஸ் சொல்லலையா? நாங்களா தேங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? அப்படின்னா அப்படின்ன மாதிரி கேட்குறா. அந்த 2 பொண்ணுங்களை விழுந்து விழுந்து சிரிக்குது. தேங்கும் சிரிச்சுட்டு ஒயன் இவ்வளோ நேரம் என்கிட்ட என்ன சொன்னேன்? அம்மா பார்க்க போகணும், ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். கிளம்பு, ஒழுங்கு மரியாதை வெளில போ. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு வாயனா அமைதியாக வந்துட்டு அவள் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவளுக்கு அர்த்தமே புரியலை. ஸோ அதனால் அவளும் அப்படியே கீழே இறங்கி வரா. வந்து பார்த்தா ஆஃபீஸில் இருக்க எல்லோரும் அப்படி மரியாதை கொடுக்குறாங்க வாயனுக்கு. மேடம் வாங்க 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 மேடம் வாங்க, கேஃபிட்டேரியா வாங்குறீங்களா? காஃபி போட்டு கொடுக்குவா மேடம்? என்ன வேணும் மேடம்? இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு வாயனா அமைதியாக பவ்யமாக கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. இருக்கிறவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. இவன் எவ்வளோ பெரிய சைக்கோ, இவனுக்கு இவ்வளோ அழகான பொண்டாட்டியா? அதுவும் பாவம் புள்ள அமைதியாக பவ்யமாக இருக்குது. இந்த மாதிரி அழகான லட்சமான பிள்ளைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ராட்சஸ்லாம் வந்து மாட்டணும். கடவுளே நீ என்ன பண்ண காத்திருக்கியோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் புலம்புறாங்க. இதெல்லாம் வாயின் காதில் நல்லாவே விழுகுது. அவளுக்கு இப்போ தான் பயன்ற ஒன்றே ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் தேங்க பற்றி அந்தளவுக்கு பயந்துருக்க மாட்டா. ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பா. இப்போ இவங்களாம் பேசுகிறத கேட்க கேட்க வாயனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே வெளில வரா. வெளில வந்து பார்த்தா அந்த காரையும் காணோம், டிரைவரையும் காணோம். வாயனும் ஃபுல்லாக தேடி பார்க்குறா. பார்த்தா அவர் வந்து இன்னொரு பார்க்கிங்கில் இருக்கார் போல். ஸோ இவ வந்து வேறு பார்க்கிங்கில் தேடிட்டு இருக்கா. ஸோ அவங்க கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாயன் பாட்டுக்கு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறா. அவள் பாட்டுக்கு நடக்கிறா, எங்கே நடக்கிறானுங்கிறது அவளுக்கே தெரில. ஸோ ஒரு 2 மணி நேரம் கழித்து தேங்கோட அம்மா அப்படியே தேங்கோட ஆஃபீஸ்க்கு வராங்க. அவங்க வரதை பார்த்து மேடம் வாங்க, இப்போ தான் தேங்க்ஸோட ஒய்ஃப் வந்து போனாங்க. போய் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வரீங்க? என்னது? அப்போ வா நீங்கள் வந்து கிளம்பி போயிட்டாளா? ஆ மேடம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்களே. தேங்கங்க சார் மேலே மீட்டிங்கில் இருக்காரு. எந்த மீட்டிங்கில் இருக்கான்? போர்ட் மீட்டிங்லையா? இல்லை மேடம் அது புரிஞ்சு போச்சு. அவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ட்டு நேராக மேலே கேபினுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா 2 பொண்ணுங்களும் தேங்கோட மடியில் தான் உட்காந்துட்ருக்கு. பத்தாத குறைக்கு நல்லா ட்ரக்ஸை வர அவனுக்கு ஏற்றி விட்டுட்டுருக்கு. இதை பார்த்ததும் அவ்வளோதான் தேங்கோட அம்மாக்கெலாம் அவ்வளோ கோவம் வந்துருச்சு. 2 பொண்ணுங்களோட முடியும் பிடிச்சி ஆஞ்சு, ஏண்டி என் பையன் பக்கம் வராதிங்க, வந்து அவனை கெடுக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி உங்களை கூப்பிட்டு வான் பண்ணாலும் கேட்கவே மாட்டீங்கள்ல. திரும்ப திரும்ப அட்டைப்பூச்சி கிடக்க அவன்கிட்டே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு தான் கல்யாணம் நினச்சி தெரியும்ல. அப்போ மூடிக்கிட்டு வேறு பையனை பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஏண்டி என் பையன்ட்டே வந்துட்டுருக்கீங்க? ஐயோ ஆன்ட்டி நான் இங்கே வந்தோம், அவன் தான் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டா வந்துடுவீங்களா அப்படின்ட்டு அதுக்குள்ள பாடி கார்ட்ஸை வச்சு அடித்து வெளில பார்த்து சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு தேங்க பார்த்தா அவன் கொஞ்சம் நிதானமாக இருக்கான், கொஞ்சம் போதலாக இருக்கான். அவன்கிட்ட போய் உங்கம்மா வாயினங்கடா. அப்பமா கிளம்பி போயிட்டாளே. வாங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுங்க வந்தாங்க. ஆமாம். சரி அவள் கொண்டு வந்த சாப்பாடை யார் சாப்பிட்டா? நான் தான் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டேனே. இந்தா வந்துச்சுங்களா அந்த 2 அதான் சாப்பிட்டுச்சுங்க. ஐயோ தேவன் உன்னை வச்சுட்டா என்ன பண்ணுறது? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன்னு இப்போ தான் சந்தோஷப்பட்டேன். திருந்திட்டேன்னு நிம்மதியாக இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி என்னை போட்டு பாடா படுத்துறியே. இப்போ வாயினை வேற காணோம். நான் அவளை எங்கடா போய் தேடுவேன்? அதே அவளை காணுமா? ஓட்ட தான் போகிறேன். அத்தை கூப்பிட்டாங்க, போகிற போல துடிச்சிட்டு இருந்தா. இப்போ என்ன காணோன்னு சொல்லிட்டு இருக்க? அங்கே தான் எங்கேயாவது இருப்பா, போய் ஒழுங்கா பாரு. நீ அளவுக்கு மீறி பேசுகிற, அளவுக்கு மீறி பண்ணுற. ஆல்ரெடி 2 பொண்ணுங்களை கொன்னது பத்தாதா? நான் எங்கம்மா கொன்னேன்? நான் ட்ரக்ஸ் கொடுத்தேன். அந்த ட்ரக்ஸ் டோஸ் தாங்க முடியாமல் அந்த பிள்ளைங்க செத்து போச்சு. அதுக்கேம்மா என் மேலே பழி போடுற? அந்த ட்ரக்ஸ் விற்றவன் தானம்மா அதுக்கு காரணம், நானாம்மா காரணம்? நீ ஏன்டா அந்த பொண்ணுங்களுக்கு கதை கொடுத்த? நானாக கொடுத்தேன். நான் போடும்போது அதுக்குள்ளே எடுத்து போட்டுக்குச்சுங்க. நான் என்ன பண்ணுறது? இப்போ வாயனுங்க அந்த கதையெல்லாம் விடு, அதெல்லாம் பழைய கதை. இப்போ வாயனுங்க ஏன்ட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்றான். அவங்க அம்மாக்கெலாம் அவ்வளோ கோவம் வருது. என்ன பண்ணுனே தெரில. அப்படியே பாடி வார்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வாயனை காணோம், வாயனை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி பிரிஞ்சு போய் தேடுறாங்க. அவங்க அவனோட தேங்கோட அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி படப்படன்னு வருது. உடனே தேங்கோட அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி மருமகளை காணோம், பையன் இப்படி பண்ணிட்டான், ஒழுங்கே சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரி அப்போ நான் லியாவை கூட்டார் வா. இல்லை லியா வீட்டிலே இருக்கட்டும். வாயின் ஒரு வேளை வீட்டுக்கு வந்தானா லியா இன்ஃபர்மேஷன் கொடுப்பா. நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க. இந்த தேங்க ஒரு வழி
கொண்டு வந்து தான் ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட்டு வாங்க இங்க தேங்க ஆஃபீஸ்க்கு" அப்படின்ட்டு அவங்க அப்பாவையும் வர சொல்றாங்க. அவரும் கிளம்பி வராரு. ஸோ அப்படியே தேங்கோட அம்மா ஒயனோட அத்தைக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாரி ஒயன் அங்க வந்தாளா அப்படின்னு விசாரிக்கும்போது, "இல்லையே சம்மந்தி, ஒயன் இங்க வரலையே, ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல. சும்மா தான் கால் பண்ணேன். இல்ல தேங்கும் ஒயனும் வெளில போயிருக்காங்க. அதான் அங்க வந்தாங்களான்னு கேட்டேன்." "அப்படியா? இங்க வரலையே." சரி. இருக்கட்டும்" அப்படின்ட்டு கால கட் பண்ணிட்டு, அங்கேயும் போலயா? அப்ப எங்க தான் போயிருப்பா ஒயன் அப்படின்ட்டு, அப்படியே சுத்தி முத்தி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா தேட சொல்றாங்க. எல்லாருமே அப்படியே வலை வீசி ஒயன தான் தேடிட்டு இருக்காங்க. பட் ஒயன் கிடைக்கவே இல்ல. ஸோ இதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேவா? டாடா. பை. சீ யூ லேட்டர்.